ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ இது. ஃபஸ்ட்டு நம்ம இது எதுக்கு எடுக்கிறோன்னா இட்லி பொடி செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு வானலில் மண் வானலில் 2 கை அளவுக்கு உடச்ச கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌனாக வறுத்ததுக்கப்புறம் அது ஒரு பேனில் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உளுந்தை நல்லா வறுத்து வச்சுருக்கோம். வெள்ளை உளுந்தை கொஞ்சம் நல்லா வறுத்து வச்சுருக்கோம். வச்ச இதில் நம்ம இந்த உடச்ச கடலையை தூக்கி அதில் போடுறோம். அது போட்டுட்டு பக்கத்துலேயே நம்ம மிளகா, நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 10 மிளகா காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டு அதையும் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே பேனில் நம்ம 2 கை அளவுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம அதே பேனில் என்ன போட்டிருக்கோன்னா கடலைப்பருப்பு 2 கை அளவுக்கு போட்டிருக்கோம். ஒரு கை அளவுக்கு மிளகு போட்டிருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு அதே ஒரு கை அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா அதை வறுக்கணும். வறுத்து அது ஒரு ஸ்மெல் வரும். உங்களுக்கு தேவைன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், பூண்டு கொஞ்சம் போட்டு கூட வறுக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதேமாரி எள்ளு கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள்லாம் கொஞ்சம் ஸ்மெல்லும் ஆகும், அதுமாரி ஜீரணமும் ஆகும். அதனால் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே வறுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதே தட்டில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம்.